மாங்குயிலே பூங்குயில் என்னது? ரூஃபஸ் மால்கோ, ப்ளூ ஃபேஸ். எல்லாமே இருக்கு பேர்டு, சும்மா அந்த ஒரு ரைமிங்காக போடல. அது ஐசோலேட்டடா இருக்கு இந்த பேக் மட்டும். உங்களுக்கு வந்து வேற எங்கேயும் சீவேஜ் இன்ட்ரூஷன்ஸ் கிடையாது. மழை வந்துனா தண்ணி நிக்கும், மழை இல்லைனா போயிடும். அங்க வந்து உங்களுக்கு சீவேஜ் இன்ட்ரூஷன்ஸ் இருக்கு, கிரே வாட்டர் இன்ட்ரூஷன்ஸ். டிஃபரன்சியேஷன் தெரியும். அங்க பேர்ட்ஸும் கம்மியா இருந்தது, டைவர்சிட்டி கம்மியா இருந்தது. இங்க இதுயா இருக்கா? டக்ஸ் ஆர் ஆல் மெஜாரிட்டி plant eaters. Okay, there are many ducks which eat grass. இயற்கையை அறிந்து கொள்ளலாம் வாங்க என்கிற நோக்கில் சூழல் அறிவோம் என்கிற அமைப்பு ஒரு இயற்கை நடைப்பயணத்தை மேற்கொண்டு வராங்க. இந்த வாரம் சென்னை பெரும்பாக்கத்தில் இருக்கிற சதுப்பு நில பகுதியில் பயணத்தை மேற்கொண்டாங்க. சதுப்பு நிலத்தை சுற்றி காணப்படும் இயற்கையான சூழலையும் உயிரினங்களோட தன்மையை பற்றி சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கு சூழல் அறிவோம் குழுவினர் விளக்கி கூறினாங்க. I told you to watch this place, no? Right? இங்க என்னெல்லாம் இருக்குடா கண்ணுங்களா? What do you see? What kind of plants you see? Not something like grassy reeds. Reeds ன்னு சொல்லலாமா? அத reeds you see. அப்புறம் weeds மாதிரி weed. Okay. And then okay, water hyacinth. Okay, grass, very important. Grass, duckweed, ஆகாய தாமரை, duckweed. அப்புறம் how deep you think this water will be? Actually கொக்கெல்லாம் நின்றுடும். It is less than a feet also. Okay. மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தான் நல்லா தண்ணி வரும். தண்ணி வந்துச்சுன்னா இந்த ரோடு வரைக்கும் வந்துடும் தண்ணி. Depth is very important. Okay, some birds can feed only in shallow water, some birds can feed only in deeper water, and shallow waters and deeper waters will have different kind of fish population, insect population. Who is going to have grass? புல்லு யாருக்கு லாபம்? Any birds are interested in grass? What do you think ducks eat? Majority of the food என்ன? Ducks. What do you think? Fish? Actually much to our contrary to our belief, ducks are all majority plant eaters. Okay, there are many ducks which eat grass. Okay, so grass is also important for birds. I mean that is to say. Okay, தப்பு சொல்லலாம். எனக்கு I want wrong answers. அப்பதான் நான் பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். There is a bird called snow ptarmigan. Okay, ஆர்டிக்ல எல்லாம் இருக்கும். அந்த snow ptarmigan ஆர்டிக் வின்டர் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், it will be brown in color. பிகாஸ் அங்கே வந்து இந்த லைக்கன் இதெல்லாம் வந்து இருக்கும். அப்போ அந்த கலரோட பிளெண்ட் ஆகிடும். அது வின்டர் வந்துருச்சு வச்சுக்க, when it is snow covered, the ptarmigan will grow white feathers. Okay, அதே மாதிரி இந்த இதுவும் இருக்கு, இந்த ஆர்டிக் ஃபாக்ஸும் அந்த மாதிரி தான். ஸோ வின்டர் வந்துருச்சுன்னா இட் வில் க்ரோ ஒயிட் ப்ளூமேஜ். அது இது பேர்டுக்கு. அதுவே அனிமல் மேமல்ஸாக இருந்தால் அதுக்கு பேர் பீலேஜ்னு பேர். கோல்டன் ஓரியோல் மஞ்சள் கலர்ல போறது பாருங்க. ஓகே, இதுக்கு தமிழ்ல பேரு மாங்குயில். மாங்குயிலை பத்தி நமக்கு என்ன தெரியும்? மாங்குயிலே பூங்குயில் என்னது? ரூஃபஸ் மால்கோ, ப்ளூ ஃபேஸ். எல்லாமே இருக்கு பேர்டு, சும்மா அந்த ஒரு ரைமிங்காக போடல. அது இந்த பூ இங்க பாத்தீங்களா, இத்தனை நேரம் இங்க சுத்தி பாத்தீங்களா, யாராச்சும் கவனிச்சிங்களா? இங்க இருக்கு. இப்போ நெய்தல் திணை அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அதை ஒட்டிய நன்னீர் சதுப்பு நிலங்களும். அந்த நன்னீர் சதுப்பு நிலத்துல தான் வந்து இந்த நெய்தல் பூ இருக்கு. நீங்க இங்க கீழே நல்லாவே பார்க்கலாம், நிறையவே இருக்குங்க அந்த பூத்துக்கு பாருங்க ஃபுல்லா. ஓகே, இப்போ இங்க பாருங்க மேப்புக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த பூர்வகார பில்டிங் இருக்குல்ல, அங்கதான் வந்து இந்த அவுட்லெட், இந்த என்டையர் மார்ஷோட அவுட்லெட் வந்து அங்கதான் இருக்கு. ஓகே மடுவு. இப்போ நம்ம இந்த சைடு, இது வந்து நம்மளுடைய சவுத் சிறுசேரி இருக்குல்ல, அங்கிருந்து அந்த சைடு சிறுசேரி தாம்பரம்ல இருந்து வர எல்லா தண்ணி ஒன்றிணைஞ்சு அங்க இருக்கிற பெரும்பாக்கம், ராஜகீழ்பாக்கம், அகரம் தண்ணி, இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஏரிகளோட தண்ணியும் சிறுசேரி, நாவலூர் எல்லா தண்ணியும் சேர்ந்து இப்படியே ஃப்ளோ ஆகி அங்கதான் மெயின் அவுட்லெட் இருக்கும். இப்போ நம்ம இதுல வந்து எல்லாம் சேர்ந்து அங்க போகும். இது வந்து சவுத்துல இருந்து நார்த் போறது. அதே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம டம்பியார்டு இருக்கு, அதுக்கப்புறம் வேளச்சேரி இருக்கு. வேளச்சேரி பக்கத்துல ஆதம்பாக்கம், மாம்பாக்கம், அந்த இங்க வர தண்ணி எல்லாமே வந்து நார்த் டு சவுத் வந்து ஒன்றிணைஞ்சு எல்லாத்துக்கும் ஒரே அவுட் வந்து அந்த இடத்துல இருக்கிறதா. அப்ப இது வந்து இப்ப நம்ம நிக்கிறது வந்து கோர் மார்ச். இந்த இடத்துக்கு வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். இங்க இருந்து இங்க ஆரம்பிச்சோம், இங்க வந்துட்டோம். இந்த ரோட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ச் ஸ்டாண்டுக்குள்ளதான் போடப்பட்டிருக்கு. இப்போ ராம்சார் சைட்டுடைய ப்ரொஜெக்ஷன்ல இந்த ரோடெல்லாம் அப்லிஃப்ட் பண்ணணும், அப்பதான் இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வந்து ஈஸியா இருக்கும்னு சொல்ல வராங்க. இந்த நம்ம லாஸ்ட் ஒரே ஒரு கம்பேரிசன் மட்டும், நம்ம அங்க பார்த்த வெட்லேண்ட் வந்து ஒரு மாதிரி பொல்யூட்டட் வெட்லேண்ட், இது நான் பொல்யூட்டட் வெட்லேண்டுக்கு எவ்வளவு டைவர்சிட்டி பாத்தீங்களா, டிஃபரன்சியேஷன். இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி ரெயின் ஃபீல்ட் தான், உங்களுக்கு இது வாட்டர் இன்ட்ரூஷன்ஸ் கிடையாது சுத்தியும்.
ஐசோலேட்டடா இருக்கு இந்த பேக் மட்டும். உங்களுக்கு வந்து வேற எங்கேயும் சீவேஜ் இன்ட்ரூஷன்ஸ் கிடையாது. மழை வந்துன்னா தண்ணி நிற்கும், மழை இல்லைன்னா போயிடும். இப்போ அங்கே வந்து உங்களுக்கு சீவேஜ் இன்ட்ரூஷன்ஸ் இருக்கு, கிரே வாட்டர் இன்ட்ரூஷன்ஸ். அப்போ அந்த டிஃபரன்சியேஷன் தெரியும். அங்கே பேர்ட்ஸும் கம்மியாக இருந்தது, டைவர்சிட்டி கம்மியாக இருந்தது, இங்கே இதுயா இருக்கு. அப்போ நம்ம அதையும் இது மாதிரி மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த உள்ள வர கிரே வாட்டர் எல்லாம் சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டு சரி பண்ணி விட்டுறதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து நம்ம எடுக்க ஆரம்பிக்கும்.